வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய தகவல்கள், அறிவிப்புகள், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய உத்தரவுகள், அதற்கான அரசாணைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் மூலமாக தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் எந்த ஆண்டு எழுதியவர்களுக்கு எப்பொழுது இதற்கான எந்த மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளது, எத்தனை சதவீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளது, கட் ஆஃப் மார்க்கில் ஏதேனும் சேஞ்சஸ் செய்யப்பட்டுள்ளதா, முன்பு பெற்றுள்ள மதிப்பெண்களில் தற்போது ஏதேனும் மாதிரி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் மகிழ்ச்சியான தகவல் என்னவென்றால், ஆசிரியர் தகுதி தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதால் மிக விரைவில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வு முடிவு வெளியிடக்கூடும் என்ற நம்பிக்கையும் அதிகரிப்பும் எழுந்துள்ளது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைப்பு அப்படின்ற ஒரு அறிவிப்பும் உத்தரவுகளும் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் மட்டுமல்லாமல் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரி இதில் இருக்கக்கூடிய தேர்ச்சி வீதத்தில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அப்படின்ற பட்டியல் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. என்ன வகையான முன்பு பெற்றிருந்த மதிப்பெண்களில் எவ்வளவு குறைக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக யாரெல்லாம் தேர்ச்சி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு எத்தனை சதவீதம் தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5% தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த 5% தேர்ச்சி மதிப்பெண்கள் யாருக்கெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு, இதுதான் இதில் முக்கியமாக கேள்வி. தேர்வு எழுதிய அனைவருக்கும் 5% தேர்ச்சி வீதம் 5% மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளதா, அல்லது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அந்த தேர்ச்சி வீதத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைக்கப்பட்டிருக்கு. பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்பு 55% எடுத்தால் தான் தேர்ச்சி. அவர்களுக்கு தற்போது 5% குறைக்கப்பட்டு 50% எடுத்தாலே தேர்ச்சி என்ற அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக. அதேபோல் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி இதற்கு முன்பு 45% மதிப்பெண் எடுத்தால் 45% எடுத்தவங்களுக்கு தேர்ச்சி அப்படின்ற நடைமுறை இருந்தது. அவர்களுக்கும் 5% குறைக்கப்பட்டு 40% எடுத்தாலே தேர்ச்சி என்ற அதிரடி மாற்றம், திடீர் மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும் அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக. ஆனால் பொது பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 60%, இதற்கு முன்பு 60% மதிப்பெண் எடுத்தால் தான் அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்ற தேர்ச்சி விதத்தில் வருவாங்க. அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாற்றம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் வழக்கம் போல் 60% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார். இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு இது பார்த்திங்கன்னா பணி நியமனத்திற்கான ஆணை வழங்குவதற்காக இல்லை. இது ஆசிரியர்கள் தகுதி தேர்வு அப்படின்றது நீங்கள் தனியார் பள்ளிகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் நீங்கள் ஆசிரியர்களாக பணிபுரிவதற்கு இது ஒரு தகுதி தேர்வாக கருதப்படும். அது இல்லாமல் அரசு ஆசிரியர்கள் அரசு ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வுக்கு கட்டாயம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. அவர்களாக பார்த்திங்கன்னா இந்த தேர்வு அதிகப்படியாக எழுதினாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைக்கப்பட்டிருக்கு. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் 5% குறைக்கப்பட்டிருக்கு. பொதுப்பிரிவுக்கு எந்த மாற்றம் செய்யப்படவில்லை. இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றிய உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஏதேனும் பயனுள்ள தகவல்களை சந்திக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கண்டிப்பாக மிக விரைவில் ரிசல்ட் வெளியிடக்கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டதால் கண்டிப்பாக ரிசல்ட் மிக விரைவில் வந்துடும். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.